யூகே நாட்டுக்கு போகிறவங்களோட கனவெல்லாம் இனி மண்ணா போகும் என்ற ஒரு சிந்தனை உருவாக்குற வகையில் அங்கே சட்டத்திட்டங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அதுவும் முக்கிய பொறுப்பில் ஒரு பெண்மணிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட இந்தியா வம்சாவளி, இலங்கை வம்சாவளின்ற மாதிரி பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்து ஒரு முஸ்லீம் பெண்மணிகிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அங்கத்தைய சட்டவிரோத குடியேற்றங்களை வந்து கட்டுப்படுத்தணும், இமிக்ரேஷன் தொடர்பான கட்டுப்பாடுகளை ஒப்படைச்சிருக்காங்க. இமிக்ரேஷன் தொடர்பான கட்டுப்பாடுகளை ஒப்படைச்சா ஒவ்வொரு நாடும் என்ன செய்யும்? எல்லைகளை வந்து பலப்படுத்தும், நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறவங்களை வெளியேற்ற பார்க்கும். ஆனால் யூகேல வந்து இப்போ கடந்த சனிக்கிழமை யூகே பிரதமர் ஒரு குண்டு தூக்கி போட்டார். இப்போ இவங்க சொல்கிறாங்க என்ன சொன்னால், யூகேக்குள்ள அகதி அந்தஸ்து கொடுத்து இருக்க வைக்கிறவங்களை வந்து இவ்வளவு காலம் 5 வருஷம் கொடுப்பாங்களாம். இனிமேல் 30 மாதம் அதை கட்டாயம் ஆக போகிறாங்களாம். 30 மாதம் என்று சொன்னால் 2.5 வருஷம். அவங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்குற சலுகைகளும் அவ்வாறு தான் அமையப்பெறுமா. அதற்கு மேலே அந்த சலுகைகள் கொடுக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிரதமர் சொன்னது போல குடும்பத்தை ஸ்பான்சர் பண்ணி எடுத்து வச்சு பார்க்குற அந்த சிஸ்டமேட்டிக்கெல்லாம் வந்து நிப்பாட்ட போகிறாங்களாம். ஏற்கனவே பிரதமர் சொல்லிட்டார், அதாவது அகதி அந்தஸ்து கொடுத்து ஒருவரை குந்த வச்சோம்னு சொன்னால் அவர் இந்த நாட்டில் இருந்து என்ன பிரச்சனைக்காக வந்தாரோ அவருக்கு அகதி அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறோம். அந்த நாட்டில் பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் அகதி அந்தஸ்தை பறிச்சிட்டு நாங்கள் அவரை அனுப்புகிறோம். இதுதான் இனிமேல். இதால் வந்து குடும்பத்தை எடுக்க தேவை வேண்டி வராது. அப்போ அதை அடிப்படையாக கொண்ட மாதிரி தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறான். எப்படின்னு சொன்னால், எல்லைகளை கட்டுப்படுத்துவோம், சட்டவிரோதமாக குடியேறவர்களை நிராகரிக்கப்பட்டவர்களை நாட்டை விட்டு அனுப்புவோம், அவர்களை தவிர்த்து சட்டபூர்வமாக அகதி அந்தஸ்து கொடுத்தவர்களையும் நாங்கள் விட மாட்டோம், 5 வருஷமாக இருக்கிறவங்கள 2.5 வருஷமாக மாற்றுவோம், குடும்பத்தை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அனுமதி வழங்க மாட்டோம், இனி இல்லைன்னா உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொன்னால் குடும்பத்தை எடுக்கலாம், மற்றும்படி நாங்கள் விட மாட்டோம். அதை விட ஒரு முக்கியமான, அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டு டென்மார்க்கில் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை வந்து இவ எடுத்துரைச்சிருக்கா. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யூகேக்கு அகதி அந்தஸ்து கோரி வாரவர்கள் கொண்டு வர்ற நகை, பணம், சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு யூகே அரசாங்கம் அவர்களுக்கு அகதி அந்தஸ்தோ அல்லது அரசியல் ரஞ்சமோ கொடுத்த பின்னர் செலவழிக்கின்ற பணத்தோடு சேர்க்கப்படும். அது என்ன அர்த்தம்னு சொன்னால், யூகேக்குள்ள அகதி அந்தஸ்து கோரி வரவர் ஒரு மோதிரமோ செயினோ இன்னும் போட்டு ஒரு 2 பவுனோ 3 பவுன் நகை கொண்டுறாருன்னு சொன்னால் அது பறிமுதல் செய்யப்படும். பறிமுதல் செய்யப்பட்டு அவருக்கு பிறகு அகதி அந்தஸ்து அல்லது அரசியல் தெரிஞ்சு கொடுத்த பிறகு மாதம் மாதம் யூகே பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்துக்காக அதை பயன்படுத்துவாங்களாம். நல்ல சட்டத்திட்டமாக இருக்குது. ஆனால் புலம்பெயர் தேசத்தை நோக்கி வர இளைஞர் சமுதாயத்துக்கு இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அதை விட ஏற்கனவே வந்தவர்களுக்கு இது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். யூகே இந்த இமிக்ரேஷன் தொடர்பான சட்டங்களை இந்த அளவுக்கு இறுக்கினால், யூகேக்கென 100 பேர் போக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த சட்டங்கள் இருக்கும்போது அந்த 100 பேர் யூரோப்புகளுக்குள்ளே வர வேண்டியிருக்கு, சுவிஸ் நாட்டை நோக்கி போக வேண்டியிருக்கு. ஸோ இதனால் இந்தந்த நாடுகளும் இனிமேல் இவ்வாறான சட்டத்தை பலப்படுத்தும். ஸோ அந்த செய்திகளை வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளை விட புலம்பெயர் தேசத்தை நோக்கி வர ஆசைப்படும் இளைஞர் யுவதிகளுக்கு கொஞ்சம் எடுத்து கூறுங்கள் அல்லது ஷேர் பண்ணி விடுங்கள்.